Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் அப்டேட்டுக்கு பிறகு வந்த லேஅவுட் ஆப்ஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லேஅவுட்ங்கிறது நம்ம முன்னாடி ஸ்டேட்டஸ்ல தனித்தனியா போட்டோ போட்டிருப்போம். இனி வந்துட்டு இந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணி ஒரே ஃப்ரேம்லயே 6 போட்டோ வரைக்கும் ஆட் பண்ணி போடலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல அப்டேட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே இருக்கிற கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல டாப்ல லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே டாப்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சூஸ் அப் டு 6 போட்டோ ஃபார் யுவர் லேஅவுட். அதாவது நீங்க லேஅவுட்ல 6 போட்டோ வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 6 போட்டோக்கு மேல ஆட் பண்ண முடியாது. நீங்க செலக்ட் பண்ண போட்டோ எல்லாமே இதே மாதிரி கீழே வந்துரும். இதுக்கு பக்கத்திலே கிரீன் டிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கீழே ஒரு சில லேஅவுட் கொடுத்திருப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ண போட்டோக்கு ஏத்த மாதிரி நீங்க லேஅவுட்டை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் போட்டோவை அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இத ஸ்டேட்டஸ்ல போடுறதா இருந்தா பக்கத்துல இருக்கிற சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஸ்டேட்டஸ்ல போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.